அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸ் இந்த கார் வந்து விற்பனைக்கு 2025 லாஸ்ட்டு 12ஆம் மாதம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2026 ஜூன் மாதம் இல்லையா? அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 6 மாதம் ஆச்சு. 6740 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின டெல்டா ப்ளஸ் அப்படிங்கிற வேரியண்ட் இந்த ஃப்ராங்க்ஸ் இது வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இன்றைக்கு வந்து ஒரு டெல்டா ப்ளஸ் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு 1.2 லிட்டர் என்ஜின் கே சீரிஸ் என்ஜின் வந்து வரும். இந்த காரை இன்றைக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9,95,000 ரூபா ஆன் ரோட் ப்ரைஸ். நான் இன்றைக்கி ப்ரைஸை சொல்கிறேன். ப்ளஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இந்த சீட்டு கவர்லாம் போடுறீங்க, ரியர் கேமராலாம் மாட்டுறீங்க அப்படின்னா ஒரு 20-30,000 ரூபா வந்தாலும் ஒரு 10,20,000 ரூபா வரும் இதோட ரேட். ஆனால் இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா 6740 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குது ஃபஸ்ட்டு ஓனர். ஸோ இது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 7,85,000 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ரெண்டாவது, இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 நாளாக வந்து என் கையில் தான் இருக்குது. ஃபுல்லாக நான் ஓட்டி பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம சேனலில் நீங்கள் வண்டியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு 4 டேஸாவது என்கிட்ட கொண்டு கொடுங்க. ஒரு 1 வீக் என்கிட்ட நின்றுச்சு அப்படின்னா ஒரு 4 டேஸ் நான் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு அதில் எனக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்கள்கிட்டையும் ஏதாவது கார் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு கொண்டு வாங்க. ஒரு 3-4 டேஸ் நான் ஓட்டி பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய ரியலை வந்து அப்படியே சொல்லுவேன். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு நல்ல விலையும் கிடைக்கும். அதே மாதிரி வாங்குறவங்களுக்கும் ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் வந்து இருக்கும். ஓகே, இந்த கார் பொறுத்தளவில் 1.2 லிட்டர் என்ஜின் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக வந்து இந்த மாருதியில் கே சீரிஸ் என்ஜின் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ரிலேபிளான ஒரு 4 சிலிண்டர் என்ஜின், ஒரு பெட்ரோல் என்ஜின் வரும். இது வந்து மேனுவல் கார். இந்த என்ஜின் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிலேபிளாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி விட்டால் ரொம்ப அமைதியாக இருக்கும். நல்ல மைலேஜ் கிடைக்கும், நல்ல பிக்கப் இருக்கும். 89 PS பவரோட 113 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கு வெளிப்படுத்தக்கூடிய என்ஜின். இந்த மாதிரி ஒரு சூப்பரான என்ஜின் இந்த காரில் இருக்குது. இந்த டெல்டா ப்ளஸ் அப்படிங்கிற இந்த வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1.2 லிட்டர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா இதுதான் டாப் மாடல். இந்த காரை பொறுத்தளவில் எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு வாங்கிட்டு போகலாம். ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். என்னை பொறுத்தளவில் இதை ஃபுல்லாக நான் செக் பண்ணிட்டேன். வண்டி வந்து சூப்பராக இருக்குது. இன்றைக்கு நீங்கள் ஒரு புதுசாக வாங்கணும் அப்படின்னா ஒரு 10,20,000 ரூபா கண்டிப்பாக வந்துடும் இல்லையா? அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 7,85 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,40,000 ரூபா கிட்ட நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் தான். ஒரு 6,700 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கும் பொழுது அவ்வளோ குறைச்சி சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் வச்ச ஒரு ப்ரைஸ். அவங்க இன்னும் கொஞ்சம் கூட சொன்னாங்க. நான் தான் சொல்லி ஒரு 7,85 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ஜின் சைடு பார்க்கலாம். ஓகே, என்ஜினை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். உள்ளே நம்ம வண்டியில் உள்ளே உட்காந்தோன்னா என்ஜின் ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம சந்தேகம் வரும். அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். எனக்கு பொதுவாகவே இந்த மாருதியில் பார்த்திங்கன்னா இந்த 1.2 லிட்டர் என்ஜின் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். டிசைர்லலாம் வரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். வண்டி வந்து போகிறதுக்கும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கும், நல்ல பிக்கப் இருக்கும். அப்படிங்கிறனால இந்த என்ஜின் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு என்ஜின். இது சூப்பராக இருக்குது. இது நேச்சுரல் ஆஸ்பிரேட் என்ஜின் அப்படின்னால ஒரு நல்ல ஒரு லாங் லைஃப் வரும். இதே ஃப்ராங்க்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 லிட்டர் என்ஜினும் வருது. அது வந்து டர்போ இன்ஜினாக வரும். ஸோ எனக்கு டர்போ இன்ஜின் வந்து நல்ல பிக்கப் பவர் இருந்தாலும் அது ஒரு 3 சிலிண்டர் என்ஜின். ஸோ இது வந்து ஒரு 4 சிலிண்டர் என்ஜின் அப்படிங்கிறனால இதோடைய அந்த வைப்ரேஷன் இல்லாத அந்த ஸ்மூத்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே இது சூப்பராக இருக்கும். இது பலேனோலையும் இந்த என்ஜின் வருது இல்லையா? ஸோ பலேனோவை விட ஃப்ராங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட் எப்போவுமே கொஞ்சம் கூட தான். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ளே பார்க்கலாமா? ஓகே, இதில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் உங்களுக்கு இந்த பாருங்கள் ஃபோல்டபுள் மிரர் வரும் பார்த்தீங்களா, ஆட்டோ ஃபோல்டு. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். இப்படி வாங்க, இது வந்து மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? அப்படிங்க
மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அதே மாதிரி பவர் விண்டோ 4 டோர்லேயுமே வந்துடும். ஓகே, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க ஒரு 40,000 கிட்ட செலவு பண்ணதாக சொன்னாங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த சீட்டு கவர். சீட்டு கவர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ப்ரீமியமாக போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, அது குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. இது வந்து ஒரு 6 ஏர்பேக் உள்ள மாடல் இது. ஸோ அந்த ஏர்பேக் ஏற்றாப்பில் நம்ம போடணும் இல்லையா. பின்னாடி சீட்டை காமிங்க. அதில் வந்து பின்னாடி சீட்லேயுமே 3 ஹெட்ரெஸ்ட் வந்துடும் இந்த டெல்டா ப்ளஸில். ஸோ எனக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் அந்த சீட்டு கவர் வந்து ரொம்ப ப்ரீமியமாக அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வீல் ஆர்ச் கிளாடிங்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். இது அப்புறம் பார்த்திங்கன்னா ஆமாம் ரியர் பம்பர் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் லைட்டிங் வரும். இது அப்புறம் பார்த்திங்கன்னா ஆமாம் இதில் வீல் ஆர்ச் கிளாடிங் இருக்குல்ல, டோர் கிளாடிங்கில் இந்த ரெட் கலர் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். அதில் ஃப்ரண்ட்டில் வந்திருக்கா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் எந்த சத்தமும் இல்லை பாருங்கள், அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆடியோ சிஸ்டத்தில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோவோட ஆடியோ சிஸ்டம் இருக்கும், ப்ளஸ் ரியர் கேமரா இருக்கும். கேமரா வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக மாட்டியிருக்காங்க பாருங்கள், தெரியுதா? ஓகே, தெரியுதுல, ரிவர்ஸ் கியர் போட்டோன்னா தெரியுது இல்லையா? ஓகே, இது மாதிரி ஏசிக்கு ஓகே ஆட்டோ. ஓகே, இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வெண்ட்டு கிடையாது. இது ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா ஆம்ரெஸ்ட் வந்து இவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக போட்டிருக்காங்க. ஆம்ரெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிருக்காங்க. டெல்டா ப்ளஸில் இது வராது, பட் இதில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபுல் ஃப்ளோர் மேட் வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இதில் எடுத்து காமிக்க தான் தெரியும். ஓகே, இதெல்லாம் சேர்த்து இந்த ஃப்ளோர் மேட் போட்டது, இந்த கிளாடிங் போட்டது, சீட்டு கவரு, ரியர் கேமரா, அப்புறம் வந்து ஸ்பாய்லர் பாருங்கள், ரூஃப் ஸ்பாய்லரு, இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வண்டி இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு ஒரு 10,20,000 10,30,000 வரும். அதாவது இந்த இவ்வளோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட சேர்த்து நம்ம பண்ணும்போது. ஸோ அதனால தான் அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2,40,000 நமக்கு ஒரு 6,500 கிலோமீட்டருக்கு 6,700 கிலோமீட்டருக்காக குறைச்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ 785 அப்படிங்கிறது தான் இதோட ப்ரைஸாக இருக்குது. இன்னும் சில விஷயங்களை பார்க்கலாம், அப்படியே பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸ்டெப்னி, வீல் ஸ்பேனரு, டோயிங் ஹூக் இருக்குது இதில். ஓகே, ஜாக் இதுக்குள்ளே இருக்குது. டயர் பார்த்துருங்க. இப்போ ஒரு 6,500 கிலோமீட்டரில் இப்போ டயர்லாம் பெருசாக ஒன்றும் தேஞ்சிருக்காது. 4 டயரையும் பார்த்துருங்க. அதில் ஸ்டெப்னி வந்து புதுசாக அப்படியே இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ராங்க்ஸ் எதுக்கு எடுப்பாங்க, சிலர் வந்து பலேனோ வாங்குறவங்க ஃப்ராங்க்ஸ் எடுப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதோட ஹை ஸ்டாண்ட்ஸ், ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு அப்படி பலேனோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரண்ட் வந்து அப்படி கீழே தணிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கும். ஃப்ராங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸில் வந்து இருக்கும். அது பார்க்குறதுக்கும் ஒரு நியூ டிசைனாக இருக்குது. அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து ஃப்ராங்க்ஸ் வந்து இப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க. ரெண்டாவது கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இதுக்கு கூட 190 mm வரும். 190 mmங்கிறது நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ். நீங்கள் எல்லா ரோட்லேயுமே வந்து போகிறதுக்கு, ஒரு கிராமத்து சாலைகள், மோசமான சாலைகள், எல்லா இடத்துக்குமே இது வந்து சூட்டபுளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஃப்ராங்க்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த டெல்டா ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் அலாய் வீல்ஸ் வரும். 4மே அலாய் வீல்ஸ் வர்றது வந்து ஒரு சிறப்பு. இந்த மாதிரி நிறைய எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன், நிச்சயமாக இந்த வண்டியை வந்து நம்பிக்கையோட நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன் அப்படின்னா நான் ஓட்டி பார்த்துட்டேன், வண்டி நல்லா இருக்குது. ஒரு புது வண்டி வாங்கி ஒரு 6 monthஸில் ஒரு 6,700 கிலோமீட்டர் ஓடினது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு ஓட்டம் தான்.
ஸோ நீங்கள் வந்து இதன் மூலமாக நமக்கு ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட 2 லட்ச ரூபா மிச்சப்படுது அப்படின்னா தாராளமாக இதை வாங்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1+2, அதாவது ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கும். அடுத்து 2 வருஷம் தேர்டு பார்ட்டி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ 6 மாதம் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2028 டிசம்பர் வரைக்கும் இதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த காரை பொறுத்தளவில் மேக்ஸிமம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஃபுல்லாக வந்து சுற்றி காமிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணி டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.